மயில வீட்ல இருக்க எல்லாரும் திட்டி தீர்த்தது போக, கடைசியா வந்த சரவணனோட அக்கா குழலியும் அவளால என்ன முடியுமோ வண்டையா வச்சு திட்டிட்டா மயில. ரொம்பவே சாஃப்ட்டா பேசிக்கிட்டு இருந்த பாண்டியனையும், "நீங்க வாய மூடுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்?" இப்படி ஏமாத்துக்காரியா இருந்திருக்கான்னு பதிலுக்கு வந்த செந்திலும் பாண்டியன போட்டு திட்ட, கடைசியா மயிலோட அப்பாவையும், அம்மாவையும் கூப்பிட்டு கோமதியும், குழலியும், "இதுக்கெல்லாம் நீங்க தான காரணம். உங்க வண்டவாளம் தான் தெரியுதுல்ல. அம்மாடி ஒரு பொய்ய மறைக்க எத்தன பொய்யி? பொய்யிக்கு மேல பொய்யி. சொல்லி ஒரு வழியா என் தம்பியோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்க. வயசுல பொய்யி, கல்யாணத்துல பொய்யி, நகையில பொய்யி, குழந்தையில பொய்யி. அதுக்கு மயிலோட அப்பாவும், அம்மாவும் எவ்வளவோ மேனேஜ் பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால முடியல. இன்னும் எங்கள தப்பா நெனச்சுக்கிருக்கீங்க. நாங்க ரொம்பவே நல்ல குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இதெல்லாம் எங்களையே அறியாம நடந்துருச்சு. அதனால எங்க பொண்ண ஒண்ணும் சொல்லாதீங்க. ஆனா குழந்தை விஷயத்துல நாங்க பொய் சொல்லல. செக் பண்ணி பார்க்கும்போது அது பாசிட்டிவ்னு தான் வந்துச்சு. எங்களுக்கு தான் குழந்தை மேல விருப்பம் இல்லாம நாங்க தான் கருவ கலைக்க சொன்னோம்னு மயிலோட அம்மா சொல்ல, இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசினா இழுத்துக்கிட்டு அரைஞ்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு கோவத்துல இருக்காங்க பாண்டியனோட ஃபேமிலில எல்லாரும். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.